ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால்வாடியிலேருந்து ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தைக்கெல்லாம் டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருந்தாங்க நர்ஸெல்லாம். அப்படியே பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைக்குமே செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது கோகுலுக்குமே செக் பண்ணாங்க. கோகுலுக்கு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமாக துடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தம்பிக்கு எதுவும் மூச்சு திணறல் அந்த மாதிரி எதுவும் வருமா அடிக்கடி, இல்லை மூச்சு அதிகமாக விடாமல் ஏதாவது பண்ணுவானா அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் நர்ஸ்கிட்ட. நல்லா தான் இருந்தான், நல்லா தான் விளாடுவான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமாக துடிக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் எக்கோ டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முகாம் போடுவாங்க, அப்போது நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் எக்கோ டெஸ்ட் எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி 1 மந்த்துக்கு அப்புறம் இப்போ ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி முகாம் போடுறோம், நீங்கள் டெஸ்ட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கிளம்பி பார்த்திங்கன்னா முகாமுக்கு போயிட்டோம். முகாம் எங்கே போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் உள்ள ஜிஹெச்சுங்க, அரசு மருத்துவக் கல்லூரி, அங்கே தான் பார்த்திங்கன்னா முகாம் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். ஸோ ஒரு 11 மணிக்கு மேலே தான் மார்னிங் போயிருந்தோம். டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டாங்க. அந்த டெஸ்ட்டு எடுக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரே படபடப்பு, என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்தோம். டெஸ்ட்டு எடுத்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நார்மல்னு சொன்னதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தோம். தம்பிக்கு எந்த இதுவும் இல்லை, நார்மல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தம்பி ரொம்ப நல்லா இருக்கான். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.